அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாரிங்க எல்லாருக்கும். ஏன்னா போன வியாழக்கிழமை எடுத்தது பர்த்டே அன்றைக்கி லேட் ஆகிடுச்சிங்க. ஏன்னா பொண்ணுக்கு உடம்பு சரியினால என்னால் ரெக்கார்ட் பண்ணலாம் முடியல. அதுக்காக தான் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரொவிஷன்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த மாதம் ப்ரொவிஷனு. எல்லாமே கண்டெய்னரில் போட்டு எல்லாம் ஃபில்லப் பண்ணி எல்லாம் வச்சிடலான்னு சொல்லி தான் கொஞ்சமாக தான் கண்டெய்னர் கொஞ்சம் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்குது. மீதியெல்லாம் அந்த கபோர்ட்லேயே இருக்குங்க. கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கனால அது காலியான பிறகு தான் நான் எப்போவுமே எல்லாமே ஃபில் பண்ணுவேன் எடுத்து. எல்லாமே எடுத்து வச்சுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பக்கெட்டில் தான் இந்த மாதிரி ட்ரம்மில் தான் எப்போவுமே போட்டு வைப்பேன். பொண்ணுக்கு பர்த்டேனாலே இது 3 o'clockவே நான் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது எல்லாம் முடித்து எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். தங்கச்சி பசங்களையும் அம்மாவை கூப்பிட்டுருந்தேன் ஈவினிங் போல் கேக் கட் பண்ணுறோமான்னு சொல்லி. ஸ்கூலில் காலையில் ஒரு ட்ரெஸ் போட்டு வச்சுருந்தேன் எல்லோ கலரு. அங்கே போய் சாக்லேட்லாம் கொடுத்துட்டு வந்திருந்தான். ஈவினிங் போல் இந்த லாங் ஃப்ராக் தான் வாங்கி வச்சுருந்தோம். நாங்கள் போன ஷார்ட்டில் கூட சொல்லியிருப்பேன் போட்டிருக்க ஷார்ட்ஸில். பசங்களுக்கும் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்னால் ரொம்ப பிடிக்கும். 1 kg தான் வாங்கியிருந்தோம். கேக் ஊட்டி விட்டு தங்கச்சி ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருந்தா. பையன் ஹேர்பேண்ட் தான் வாங்கி கொடுத்துருந்தான். பசங்க எல்லாம் ரொம்பவே ஜாலியாகவே இருந்தாங்க. தங்கச்சி எல்லாருக்கும் கேக் மட்டும் எல்லாமே பீஸ் பண்ணி போட்டு கொடுத்துருந்தா. பசங்களும் எல்லாம் சேர்ந்து இவரும் சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்திருந்தோம். ரொம்ப ஜாலியாகவே இருந்தது. இதெல்லாம் சாப்பிட்டுருந்தாங்க. சரி, நான் மட்டும் 7 o'clock தாங்க கிச்சனுக்குள்ளேயே வந்தேனே. எல்லாமே கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஆனியனும் நான் ஏற்றிட்டேன். ஏன்னா சீக்கிரமாக ஆகிடும் இல்லையா, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க. அதுக்காக தான் கொத்தமல்லி புதினாலாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுவும் கட் பண்ணாத அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் கட் பண்ணி எல்லாம் வாஷ் பண்ணி இது நான் குஷ்கா மாதிரி தாங்க செய்ய போகிறேன். இது கூட சிக்கன் குருமா தான் செய்ய போகிறேன் பொட்டேட்டோ போட்டு. இதுக்கு அளவான தண்ணியெல்லாம் போட்டு கொத்தமல்லி புதினா எல்லாமே ஆட் பண்ணி கொதி வந்த பிறகு அரிசி ஆட் பண்ணிக்கங்க. நான் இந்த குஷ்காவோட லிங்க்கு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. 1 kg சிக்கன் எடுத்துன்னு வந்திருந்தார். சரி, அதில் 3 லெக் பீஸ் இருந்ததுனால அது மட்டும் மசாலாலாம் போட்டு எல்லாமே மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். பசங்க கொஞ்சம் 65னா ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க. சரி, சாப்பாடும் தம்முக்கு வச்சுட்டேங்க. அது ஒரு சைடில் ஆகிட்டுருக்கணும். 20 minutes ஆச்சு வைக்கணும் தம்முக்கு. அப்புறமா குருமாவுக்கு தான் ரெடி பண்ணேன். லவங்கப்பட்டை, ஏலக்காய், ஆனியன்ஸ் ஒரு கொஞ்சம் பெரிய சைஸாகவே போட்டிருக்கேங்க. குருமாக்கெல்லாம் ஆனியன்லாம் கொஞ்சம் அதிகமாக தாங்க போடணும். அப்புறமா எண்ணெய் உப்பெல்லாம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் ஏற்றிட்டேன். இந்த குஷ்கா ஒரு சைடில் தம் ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நல்லாவே வந்திருந்தது உதிரியாக. ஆனியனும் நல்லா ப்ரௌன் கலர் ஆன பிறகு நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கலந்த பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 tablespoon போட்டிருக்கேன். நல்லா கலந்த பச்சை வாசனை போன பிறகு சிக்கனும் வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனும் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கலக்கி விட்டு பச்சை மிளகா 2 போட்டிருக்கேன். அப்புறமா அரைச்சி வச்சுருந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோ அந்த பியூரி கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளியோட பச்சை வாசனை போன பிறகு கொஞ்சம் 5 minutes மூடி வச்சாலே அது கொஞ்சம் வாசனை போயிருக்கும். அப்புறமா 2 tablespoon மிளகா பொடி போட்டிருக்கேன். ஒரு 2 tablespoon தனியா பொடி போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் 1 tablespoon போட்டிருக்கேன். அதுவும் நல்லா போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் கரம் மசாலா கூட இதெல்லாம் ஆட் பண்ணலைங்க. சரிங்களா? இந்த சிக்கன் குருமாலையும் மட்டன் குருமாலையும் இந்த தயிர் ஆட் பண்ணால் சூப்பராகவே இருக்கும். 1 cup தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா போட்டு கலக்கி விட்டுருங்க. நல்லா கலந்த பிறகு கொஞ்ச நேரம் அதை நல்லா வெந்துட்டோம். காரம் கம்மியாக இருக்கனால 1 tablespoon மிளகா பொடி போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி புதினா எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியை போட்டுட்டு நல்லா உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. காரம்லாம் கரெக்டாக இருந்தால் சரி, குக்கரை போட்டு எல்லாம் மூடிட்டு விசில் விட்டுட்டேங்க. ஒரு 3 விசில் விட்டுருப்பேன். 3 விசில் விட்டாலே போதும், வெந்துருதும். சரி, ஒரு சைடில் சிக்கனும் ஃப்ரை பண்ணிடலான்ட்டு சொல்லிதான். ரொம்பவே லேட் ஆகிடுச்சிங்க. 9 o'clock மேலே கூட ஆகிட்ருக்கோம். நான் அவ்வளோ லேட் ஆகிடுச்சி எல்லாம் கட் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கு. ஒரு சைடில் சிக்கனும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது தாங்க நான் செஞ்சது. சிக்கன் ஃப்ரை, குருமா, அப்புறமா ரைஸ்.
ஸோ இதுதான் இது செஞ்சு கொடுத்துக்குள்ளே 10 o'clock ஆகிடுச்சிங்க எனக்கு. ஸோ ரொம்பவே லேட் ஆகிடுச்சி. இதெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஸோ ஆயில் கேனும் நான் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு நான் முதல்ல ஷார்ட்டில் கூட சொல்லியிருப்பேன். வாங்கி வச்சதை அப்படியே வச்சுட்டேன். சரி அந்த பாட்டில் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நார்மல் எப்படி வாஷ் பண்ணிங்களோ உங்கள் கிட்ட லிக்விடோ சோப்பு இருந்தால் அந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி அப்புறமா நீங்கள் ஆயிலை போடுங்க சரிங்களா. ஸோ ஒரு ஆயில் வந்து அந்த ஃபுல்லாகவே ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன் சரிங்களா. அது ஊற்றிட்டு அப்புறமா எல்லாமே ஃபில் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. ஸோ இந்த ஆயிலோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வேணாலும் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க சரிங்க. ஆயில் கேன் வாங்கியிருக்கிறது 4 செட்டுங்க நான் வாங்கினது. ஏன்னா வந்து நான் 2 எடுத்துக்கினேன், தங்கச்சி 2 எடுத்துக்கினேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஆயில் கேன் வைக்கிறதுக்கு அந்த ஸ்டாண்ட்லாம் இல்லைங்க. சரி கீழே ஏன் வைக்கணும், இது கிளாஸ் ஆகுன்னு சொல்லி தான் சின்னோண்டு ட்ரே இருந்தது. சரி அதில் எடுத்து வச்சு பார்த்தா கரெக்டாக இருந்தது. ஸோ அதே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து மசாலா டப்பாங்க. இவர் ஊரில் இருக்கும்போது தான் இவர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் நான் எடுத்து வச்சுருந்தேன். வாஷ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டேன். சரி இதாச்சும் யூஸ் பண்ணலாமேன்னு சொன்னால் எடுத்திருந்தேன். அதனால் ரொம்ப நாள் அப்படியே கடந்துருந்தால் வேஸ்ட் ஆகிடுது. சரி நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் எடுத்திருந்தேன். யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு காட்டன் டவல் எடுத்து நல்லா எல்லாமே க்ளீன் எல்லாம் தொடச்சி வச்சுக்கினேன். ஸோ எல்லாமே ஒன்று ஒன்றா தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டேன். சரி இதில் என்ன போடலான்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷனாகவே இருந்தது. சரி இருக்கிறதே 5 பாக்ஸஸ் தான். அதில் 5 பெட்டியில் வந்து எத்தனை பாக்ஸ் இருக்குதுன்னு எனக்கு சரியாக தெரியல. ஒரு சில 8 கூட இருக்குன்னு நினைக்கிறேன், 6 கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் 5 மட்டும்தான் இருந்தது. பொண்ணு வேறு நடுவில் நான் போடுறேன்னு சொல்லி வந்திருந்தேன். ஒரு சைடில் கடுகு, சீரகம், பிளாக் பெப்பர், அதுக்கப்புறம் லவங்க, பட்டைலாம் அதுலேயே போட்டிருந்தேன். லவங்க ஒரு சைடு போட்டிருந்தேன், பட்டை வந்து அந்த சைடு போடலான்னு சொன்னால் அவள் லவங்கலையே போட்டுட்டா பொண்ணு. ஸோ அதே தப்பு நானும் செஞ்சிட்டேன். ஸோ அதுவும் கொஞ்சம் தனியாக எடுத்து அப்புறமா அந்த பாக்ஸில் போட்டிருந்தேன் நான். இந்த அஞ்சலை பெட்டி நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எண்டு வரைக்கும் வந்தாச்சுங்க. ஸோ இந்த சேனல் இது வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.